வெல்கம் டு சேவன் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிசி கொஸ்டின்ஸ்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் ரீசனிங் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட கண்டினியூஷன் வந்து நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம் இன் த ஃபாலோயிங் சீரீஸ் கேட்காங்க. ஸோ இந்த டேர்ம் வந்து என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் பாருங்க 13 + 1 வந்து நமக்கு என்ன வரும், நமக்கு 14 வரும். 14 கூட ஒரு 9 ஆட் பண்ணுங்க, நமக்கு 23. அப்போ 23 கூட ஒரு 25 ஆட் பண்ணால் நமக்கு 48 வந்து. அப்போ இது எப்படி போகுது, இது வந்து 1 ஸ்கொயர், இது வந்து 3 ஸ்கொயர், இது 5 ஸ்கொயர். அப்போனா இங்கே என்ன வரும், 7 ஸ்கொயர். அப்போ இங்கே வந்து நமக்கு 9 ஸ்கொயர் வரும். அப்போ இங்கே வந்து நமக்கு 11 ஸ்கொயர் வரும். 11 ஸ்கொயர் என்ன, நமக்கு 121. ஸோ 178 கூட ஒரு 121 ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன வரும், 299 தான் வரும். ஸோ ஆன்சர் நமக்கு என்னது, 299. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ரீட் த இன்ஃபர்மேஷன் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ABCDEFG ஆர் சிட்டிங் அரௌண்ட் ஏ சர்க்கிள் அண்ட் ஆர் ஃபேஸிங் த சென்டர்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு எத்தனை பேர் இருக்காங்க, 7 பேர் வந்து இருக்காங்க. 1 2 3 4 5 6 7 3 4 5 6 7 7 பேர் போட்டுக்கலாம். அவங்க எப்படி உட்காந்துருக்காங்கன்னா ஃபேஸிங் தி சென்டரா, சென்டரை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸிங் தி சென்டர்னா இப்படி இங்கே தான் சென்டர் இருக்கும். ஸோ சென்டரை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி சர்க்கிளில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்படி சென்டர் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்கன்னா அவங்களோட லெஃப்ட் சைடு வந்து எங்கிட்டு இருக்கும்னா இந்த சைடு இருக்கும். கிளாக் பேஸில் வந்தீங்கன்னா அவங்க லெஃப்ட் சைடு வந்து இங்கிட்டு இருக்கும். இங்கே தான் ஒரு பர்சன் உட்காந்துருக்காங்க அப்படின்னா அவங்க லெஃப்ட் சைடு வந்து இதாக இருக்கும், அவங்களோட ரைட் சைடு வந்து இதாக இருக்கும், சென்டரை நோக்கினாங்கன்னா. சப்போஸ் அவங்க வந்து அவே ஃப்ரம் சென்டர் அப்படி உட்காந்துருக்காங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களோட லெஃப்ட் சைடு எங்கே இருக்கும், இங்கிட்டு இருக்கும். அவங்களோட ரைட் சைடு எங்கிட்டு இருக்கும், இங்கிட்டு இருக்கும். ஸோ ஃபேஸிங் த சென்டர்னா கிளாக் பேஸில் வந்தீங்கன்னா அவங்களோட லெஃப்ட் சைடு வந்து இருக்கும். இது வந்து நான் வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, தே ஆர் ஃபேஸிங் த சென்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம போட்டுட்டோம் 1 2 3 4 5 6 7. ஓகே, ஒரு 7 பேர் இருக்காங்க ஃபேஸிங் த சென்டர். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, G இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் C. எங்கேயோ சி இங்கே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், எங்கன்னா வச்சுக்கலாம், சும்மா நான் இங்கே வச்சுக்கிறேன். இப்போ இங்கே வச்சுக்கிறாங்கன்னா G வந்து எப்படி இருக்காங்கன்னா சியோட செகண்ட் லெஃப்டில் இருக்காங்களாம். சியோட லெஃப்ட் சைடு நமக்கு என்னது, இந்த சைடு, இந்த சைடு தான் சியோட லெஃப்ட் சைடு. அதில் செகண்ட் லெஃப்ட்னா 1 2. அப்போ இங்கே வந்து G இருக்காங்க, செகண்ட் லெஃப்டில் இருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஹூ இஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் எஃப். இந்த சி தான் வந்து எஃப்போட இமிடியேட் லெஃப்டில் இருக்காங்க. அப்போ எஃப் இங்கே இருந்தாங்கன்னா எஃப்போட லெஃப்ட் சைடு அது இந்த சைடு. அப்போ சி வந்து எஃப்போட இமிடியேட் லெஃப்டில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தேர்ட் இது பார்ப்போம். ஏ இஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் இ. இ வந்து எங்கேயோ இருக்காங்க, இப்போ இங்கே வச்சுக்காங்க. இவங்களுக்கு தேர்ட் லெஃப்டில் ஏ இருக்காங்க. தேர்ட் லெஃப்ட்னா எங்கிட்ட வரும், 1 2 3. இங்கே ஏ இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இங்கேயும் இ இருக்கலாம். இப்போ இங்கே இ இருந்தாங்கன்னா எங்கே ஏ வரும், 1 2 3 இங்கே ஏ வரும். ஸோ நான் இங்கே எஃப் இருக்கிறதுனால என்னால் வைக்க முடியாது. இப்போ நான் வந்து இங்கே இ வச்சேன்னா 1 2 3 இங்கே ஏ வரும். இங்கே ஆல்ரெடி எனக்கு சி இருக்காங்க. இப்போ நான் இங்கே இ வைக்கலாம். இங்கே இ வச்சேன்னா எனக்கு இங்கே வச்சேன்னா எனக்கு 1 2 3 இங்கே வந்து எனக்கு ஏ வரும். அப்போ இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கா. ஸோ அப்போ இன்னொரு பாசிபிலிட்டி என்ன, அந்த டயக்ராம் வச்சுக்கோம். இங்கே வந்து சி இருக்காங்க, இங்கே வந்து ஜி இருக்காங்க, இங்கே வந்து எஃப் இருக்காங்க. நான் இங்கே வந்து இ வச்சுட்டேன். இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து இங்கே இ வச்சேன்னா தேர்ட் லெஃப்ட் 1 2 3 தேர்ட் லெஃப்டில் எனக்கு இங்கே ஏ வருவாங்க. ஸோ இந்த மாதிரி 2 பாசிபிலிட்டிஸ் எனக்கு இருக்குது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, பி இஸ் பிட்வீன் டி அண்ட் இன்னு சொல்லியிருக்காங்க. டிக்கும் ஈக்கும் நடுவில் யார் இருக்காங்கன்னா பி இருக்காங்களாம். இப்போ இங்கே பாருங்க, இங்கே இ இருக்கா, அப்போ நான் எங்கே டி போடுவேன், இங்கே டி போட்டேன்னா எனக்கு இங்கே யார் இருக்கணும், பி இருக்கணும். ஆனால் எனக்கு ஆல்ரெடி ஜி இருக்காங்க. அப்போ இது வராது, இந்த இது வராது. ஸோ இங்கே பாருங்க, இங்கே இ போட்டேன்னா இங்கே வந்து நான் டி போடுவேன். அப்போ எனக்கு இங்கே யார் இருப்பாங்க, பி இருப்பாங்க. ஸோ இந்த தான் நமக்கு கரெக்டாக வர மாதிரி இருக்கும். நம்ம கொஸ்டின் என்ன கேட்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த பொசிஷன் ஆஃப் எஃப். எஃப்போட பொசிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க சொல்லியிருக்காங்க. 4th டு தி ரைட் ஆஃப் டி. டி இங்கே இருக்கா, டியோட ரைட் சைடு. ரைட் சைடுனா இங்கிட்டு 1 2 3 4. அப்போ ஆமாம் கரெக்டு, டியோட 4th ரைட்டில் எஃப் இருக்காங்க.
ஸோ இது வந்து நமக்கு கரெக்ட். வித் ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்களேன். டு த இமிடியட் லெஃப்ட் ஆஃப் சியா, சியோட லெஃப்ட் சைடு சொல்றாங்க. சியோட லெஃப்ட் சைடு நமக்கு யார் இருக்கா? ஏ தான் இருக்காங்க. சியோட ரைட் சைடு தான் நமக்கு வந்து எஃப் இருக்காங்க. ஸோ இது வந்து வராது. அடுத்து பாருங்க, பிட்வீன் ஏ அண்ட் இ, ஏக்கும் ஈக்கும் நடுவில் வராது. டு த இமிடியட் ரைட் ஆஃப் ஏ, ஏவோட ரைட் சைடு, ஏவோட ரைட் சைடு யார் இருக்கா? நமக்கு சி தான் ஏவோட ரைட் சைடு இருக்காங்க. ஸோ அதுவும் இல்லை. ஸோ நமக்கு எந்த ஆப்ஷன் தான் கரெக்டு? டியோட ஃபோர்த் ரைட்ல தான் நமக்கு எஃப் இருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ரீட் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அருண் இஸ் ஓல்டர் தென் மாறன். அருண் இஸ் ஓல்டர் தென் மாறன். அப்போ மாறனை விட அருண் வந்து ரொம்ப வயசானவே இருக்கான். அடுத்து கோபால் இஸ் ஓல்டர் தென் மாறன் பட் யங்கர் தென் அருண் சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் வருவாங்க. எப்படி? அவன் வந்து அருணை விட சின்னவனா இருக்கான் பட் மாறனை விட வந்து பெருசா இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கபில் இஸ் யங்கர் தென் ராம் அண்ட் மாறன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை விட்டுருங்க. நம்ம நெக்ஸ்ட் லைன் பார்ப்போம். மாறன் இஸ் ஓல்டர் தென் ராம். அப்போ மாறன் வந்து யாரோட ஓல்டரா இருக்கான்? ராம். அப்போ மாறன் தான் பெரியவன். அடுத்து இங்கே வாங்கலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? கபில் இஸ் யங்கர் தென் ராம் சொல்லியிருக்காங்க. அப்போ கபில் வந்து ராமை விட இளமையானவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதான் வந்து ஆர்டர். இதில் என்ன சொல்கிறாங்க? whose age is exactly in the middle of all the five. ஸோ மிடில் யார் இருக்கா? நமக்கு இங்கே எம் தான் இருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? எம் வந்து யார்? நமக்கு மாறன். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆல் சில்ட்ரன்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க? ஆல் சில்ட்ரன்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா சில்ட்ரன்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நமக்கு என்னவா? பிளேயர்ஸாக இருப்பாங்களாம். இது கொடுத்துட்டு ரெண்டு கன்க்ளூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஆல் கிரிக்கெட்டர்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே கிரிக்கெட்டர்ஸ் பற்றி எங்கேயுமே பேசவே இல்லை. மேபி கிரிக்கெட்டர்ஸ் பிளேயர்ஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம். அப்படின்னாலும் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தான் பிளேயர்ஸாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா பிளேயர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்கன்னு நமக்கு சொல்லலை. ஸோ நம்ம கிரிக்கெட்டர்ஸ் பற்றி பேசவும் இல்லை. ஸோ தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு வராது. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஆல் சில்ட்ரன்ஸ் ஆர் பிளேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆமாம், எல்லா சில்ட்ரன்ஸும் நமக்கு எப்படி தான் இருக்காங்க? பிளேயர்ஸாக தான் இருக்காங்க. ஸோ அதனால நமக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. ஸோ இதில் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, ஒன்லி ட்ரூ அப்படின்னு கரெக்ட்னு வரும். ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. லெட் ஏ ஈக்குவல் டு -1 -3 0 8 அண்ட் பி ஈக்குவல் டு 5 2 -4 6 விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரிலேட்டட் ஃப்ரம் ஏ டு பி அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ ஏ டு பி, நமக்கு இதான் ஏ, நமக்கு இதான் பி. ஏ டு பின்னா நம்ம எப்படி எழுதணும்? -1 வச்சு 5 வச்சு எழுதணும். இந்த -1, -2 -1, -4 -1, -6. ஸோ இப்படி எழுதணும்னா அடுத்து -3 வச்சு எழுதணும், அடுத்து 0 வச்சு எழுதணும், அடுத்து 8 வச்சு எழுதணும். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஏ டு பியில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் ஆப்ஷன் பாருங்களேன். -3, -1 கொடுத்துருக்காங்க. -3, -1 இல்லவே இல்லை. அப்போ இந்த ஆப்ஷன் நமக்கு வராது. அடுத்து பாருங்க, -4, -1 -4, -1 இல்லை, -1, -4 தான் இருக்கு. அப்போ இதுவும் நமக்கு வராது. அடுத்து இதை பாருங்க, -3, -4 இருக்கு, 8, 6 இருக்கு, அடுத்து -1, 5 இருக்கு. ஸோ எல்லாமே வந்து இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 8, -4 இருக்கு, -1, 2 0, 5 3, 6 வந்து இல்லை, நமக்கு -3, 6 தான் இருக்கு. ஸோ நமக்கு கரெக்டான ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதில் பாருங்க, இந்த நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ். ஸோ இங்கே என்ன வரும்? மிஸ்ஸிங் டேர்ம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்களேன், 3/16 1/8. இப்போ 3/16 கூட ஒரு 2/3 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 1 1 1 2 8 2 16 1/8 வரும். ஸோ அப்போ 1/8 கூட ஒரு 2/3 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 1, இங்கே 4, அப்போ 1/12 வருது. அப்போ எல்லாத்துக்கூடையும் ஒரு 2/3 மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வருது. அப்போ 1/18 கூட ஒரு 2/3 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 2 is 2, 9 2s are 18, 9 3s are 27. அப்போ 1/27 தான் நமக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த கிவன் சீரீஸ் 2764 7983 9862 5493 6278, if first and third digits of each numbers are interchanged and the numbers are arranged in ascending order,
then which of the following number will be the second position from the right hand சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்காங்க, ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் தேர்ட் டிஜிட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இதில் இதை தேர்டாகவும் தேர்ட் இதை இதாகவும் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் நமக்கு இங்கே என்ன வரும், 6724 வரும். அடுத்த நம்பர் எப்படி வரும், 8973. நெக்ஸ்ட்டு 6892. அடுத்து 9453. அடுத்து 7268. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, 5 நம்பர் இருக்கா, ஓகே. இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு என்ன வரும், சி தான் வரும், 6724 தான் வரும். இங்கே வந்து அடுத்து 6892, அடுத்து வந்து 7268, நெக்ஸ்ட்டு 8973, அதுக்கப்புறமா 9453 வரும். வாட் வில் பி தி செகண்ட் பொசிஷன் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட்? ரைட் ஹேண்ட்லேருந்து செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்குது, 8973 தான் இருக்குது. ஸோ நம்ம ஆன்சர் என்ன, 8973. ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ ஒரு கிவன் செட் ஆஃப் ஒரு சீரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸாக்ட்லி இன் த மிடில் ஆஃப் தி 9th ஃப்ரம் லெஃப்ட். லெஃப்ட் சைட்லேருந்து நமக்கு எப்படி இருக்குன்னா 9th இது என்னன்னு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ இங்கே நெக்ஸ்ட்டு 15th ஃப்ரம் த ரைட் ஹேண்ட். ரைட் ஹேண்ட்லேருந்து 15th 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்போ பி தான் நமக்கு 15th, இங்கேருந்து இது. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸாக்ட்லி இந்த மிடில். இந்த இதில் மிடில் இதில் என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இதில் மிடில் இதில் என்ன இருக்குது, டாலர் தான் நமக்கு மிடில் இருக்குது. ஸோ நமக்கு ஆப்ஷன் என்ன, பி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து 9th பொசிஷன், ரைட் சைட்லேருந்து 15th பொசிஷன், எது நடுவில் இருக்குது, டாலர் தான் நமக்கு நடுவில் இருக்குது. அதான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். டாக் ரன்ஸ் 50 feet டுவர்ட்ஸ் சவுத். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் ஒரு கொஸ்டின் இருக்காங்க, அதை அப்படியே சால்வ் பண்ணிகிட்டே போவோம். இப்போ நமக்கு டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கும், நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்து நியூஸ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைரக்ஷன் வந்து எந்த சைடு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு டாக் வந்து இருக்கான். ஸோ நம்ம வந்து ஒரு இது பெருசாக போட்டுக்கிடுவோமே. ஸோ NEWS என்ன சொல்லியிருக்காங்க, 50 feet டுவர்ட்ஸ் சவுத். இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே வருது ஏதோ 50 feet வந்து சவுத் நோக்கி வருது. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, அண்ட் டர்ன்ஸ் டு த லெஃப்ட் ரன்ஸ் 20 feet. லெஃப்ட் சைடு வந்து போக சொல்லுவாங்க. ஸோ லெஃப்ட் சைடு போய் ஒரு 20 feet வந்து போகுது. அதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுக்கான். ஸோ இங்கேருந்து ஒரு லெஃப்ட்னா இந்த சைட்லேருந்து அது எத்தனை ஃபீட் வருது, ஒரு 7 feet வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அண்ட் அகெயின் டர்ன்ஸ் டு த லெஃப்ட், இங்கேருந்து லெஃப்ட் சைடு, மறுபடியும் இங்கேருந்து லெஃப்ட் சைடு வந்து எவ்வளோ வருது, 6 feet வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 feet. அடுத்து அண்ட் தென் டர்ன்ஸ் டு த ரைட் ரன்ஸ் 15 feet. இங்கேருந்து ஒரு ரைட் எடுத்து எவ்வளோ போதான், 15 feet வந்து வருதான். அடுத்து என்ன சொல்கிறாங்க, அண்ட் ஃபைனலி டர்ன்ஸ் டு த ரைட் அண்ட் ரன்ஸ் 5 feet. இங்கேருந்து ஒரு ரைட் எடுக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு ரைட் எடுத்து 5 feet வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த டாக் வந்து இங்கே தான் நிற்கி, இப்படி வந்து இங்கே நிற்கி. இப்போ என்ன சொல்கிறாங்க, விச் டைரக்ஷன் இஸ் த டாக் ஃபேஸிங். இந்த டாக் வந்து எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நிற்கிது அப்படின்னு கேட்காங்க. எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நிற்கிது, ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நிற்கிது. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வரும், ஈஸ்ட் வரும். ஸோ அந்த டைரக்ஷனை வச்சுட்டு லெஃப்ட் ரைட் டர்ன் எடுத்து நம்ம எங்கே வந்து கரெக்டாக கடைசியில் நிற்காங்க அப்படின்னு தான் கேட்காங்க. ஸோ அது ஆன்சர் வந்து நமக்கு ஈஸ்ட். ஸோ அது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இதுவும் ஒரு டைரக்ஷன் கொஸ்டின் தான். இஃப் ஏ இஸ் 50 meter நார்த் ஈஸ்ட் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்து. ஏ இஸ் 50 meter நார்த் ஈஸ்ட் ஆஃப் பி. பி இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. பியோட நார்த் ஈஸ்ட் எது, இதுதான். ஸோ இங்கே வந்து எங்கேயோ ஏ இருக்குது. ஸோ அப்போ இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. எத்தனை மீட்டர் இருக்கான், 50 meter இருக்கான்.
then C is then B is 50 meter northwest of C. C யோட இப்போ C இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ C யோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா NEWS. இப்போ C வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. C யோட நார்த் வெஸ்ட்ல வந்து நமக்கு B இருக்கும். அப்போ C யோட நார்த் வெஸ்ட் எங்கே இங்கே. ஸோ C யோட நார்த் வெஸ்ட்ல நமக்கு B இருக்கு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? தென் C is in which direction of A? ஏல இருந்து பார்த்தீங்கன்னா சி வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ எந்த டைரக்ஷன்ல இருக்கு? இந்த டைரக்ஷன் இருக்கு. இந்த டைரக்ஷன் என்னது நமக்கு? சவுத் டைரக்ஷன். ஸோ நமக்கு என்னது? ஆப்ஷன் சி. சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, 7 எக்ஸிக்யூட்டிவ் PQRSTU and W அப்படின்னு ஒரு 7 பேர் இருக்காங்க. Reach office in a particular sequence. U reaches immediately before P. Pக்கு முன்னாடியே யார் வந்திருக்கா? U வந்திருக்கா. அப்போ ஃபர்ஸ்ட் U தான் வராங்க, அதுக்கப்புறம் தான் P வராங்க. பட் டஸ் நாட் இமிடியேட்லி ஃபாலோ எஸ். ஆனால் என்ன சொல்றாங்கன்னா, இந்த U இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து எஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வராங்க, ஆனால் உடனே வரல. எஸ் வந்ததுக்கப்புறம் யாரோ வராங்க, அதுக்கப்புறம் U வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே யாரோ வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஆர் இஸ் த லாஸ்ட் ஒன் டு ரீச் ஆஃபீஸ். ஸோ ஆர் தான் வந்து கடைசியில் வந்திருக்காங்க, லாஸ்ட்டாக. அப்போ இவங்க தான் 7th வந்திருக்காங்க. ஏன்னா மொத்தம் 7 பேரில் 7வது ஆர் வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் டி ஃபாலோஸ் இமிடியட்லி ஆஃப்டர் பி. பிக்கு அப்புறம் யார் வந்துட்டா? டி வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அண்ட் இஸ் சப்ஸ்கியன்ட்லி ஃபாலோடு பை டபிள்யூ. டி வந்து யார்? டீயை ஃபாலோ பண்ணி யார் வரா? டபிள்யூ வராங்க. அப்போ டீக்கு அப்புறம் நமக்கு டபிள்யூ வந்துட்டாங்க. ஸோ நமக்கு எத்தனை பேர்? 1 2 3 4 5 6. ரிமைனிங் விட்டு போனது யாரு? கியூ தான் நமக்கு விட்டு போயிருக்கு. அப்போ கியூ வந்து எங்கே வந்திருப்பாங்க? இங்கே நடுவில் வந்திருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? யார் வந்து 4th வந்திருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆஃபீஸ்க்கு யார் 4th வந்திருக்கா? நமக்கு பி தான் வந்து நமக்கு 4th வந்திருக்காங்க. ஸோ நமக்கு ஆப்ஷன் டி அதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். அக்கார்டிங் டு த கோட் லாங்குவேஜ், words in the capital letters in column 1 are written in small letters in column 2. The letters in the column 2 are jumbled up. Decode the code language and choose the correct code for the given word as questions. Find the correct code for NEAT. NEAT-ஓட கரெக்ட் கோட் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. இப்போ காலம் 1 இங்கே இருக்குது, காலம் 2 இருக்குது. ஃபஸ்ட்டு இதுக்கும் இங்கே என்ன வரும் மேட்ச் பண்ணலாம். இப்போ பாருங்க, நெட் அப்படிங்கிறது 3 லெட்டர் தான். அப்போ இங்கே 3 லெட்டர் தான் இருக்குது. ஸோ அப்போ நெட்டுக்கு வந்து ஏபிஐ தான் வரும். ஸோ நெட்டு வந்து ஏபிஐ இங்கே வரும். நெக்ஸ்ட் பாருங்க, அட்ரஸ்க்கு வந்து நமக்கு எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 7. அப்போ இங்கே ப்ளூ, இங்கே அட்ரஸ் வந்து இதுக்கு வரும். இதில் வந்து நமக்கு 7 லெட்டர்ஸ் தான் இருக்குது. க்ரௌடிக்கு வந்து 6 லெட்டர்ஸ். 6 லெட்டர்ஸ் இருக்க மாதிரி என்ன இருக்குது? JKGOTV. ஸோ இதுக்கு வந்து இது வரும். நெக்ஸ்ட்டு சவுண்டு வந்து 5 லெட்டர்ஸ் இருக்கா? சவுண்டும் க்ரோனியும் 5 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ அது இருக்கட்டும். க்ரக்ஸ்க்கு வந்து நமக்கு என்ன இருக்குது? 4 தான் இருக்குது. இப்போ சவுண்டுக்கும் க்ரோனிக்கும், இப்போ க்ரௌடியும் க்ரோனியும் ஒரே மாதிரி இருக்கா? ஸோ இதில் இருக்க மேக்ஸிமம் இதெல்லாம் இதில் வரும். இதுக்கு வந்து என்னது? JKGOTV. அப்போ க்ரோனிக் வந்து நமக்கு என்ன வரும்? IJKTV வரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? சவுண்டுக்கு என்ன வரும்? IKMOP வரும். இதான் நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நீட்டுக்கு வரும். நீட்டுக்கு என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கும். இப்போ எண்லாம் எங்கே இருக்குது பாருங்களேன். இங்கே ஒரு எண் இருக்குது, க்ரோனியில் ஒரு எண் இருக்குது, சவுண்டில் ஒன்று இருக்குது. இப்போ இந்த 3ல் எது காமனாக இருக்குன்னு பாருங்க. நமக்கு சவுண்டுக்கு என்ன? IKMOP தான் சவுண்டுக்கு. க்ரோனிக்கு வந்து நம்ம என்ன? IJKTV தான் நெட்டுக்கு வந்து ABI. இப்போ இதில் 3லையும் நமக்கு என்ன காமனாக இருக்குது? I தான் காமனாக இருக்குது. அப்போ எண்ணுக்கு வந்து என்னது நமக்கு? I. நெக்ஸ்ட் பாருங்க, இ வந்து எங்கே இருக்குது? இ வந்து இங்கே ஒன்று தான் இருக்குது. இங்கே இருக்குது, அட்ரஸ்லேயும் ஒன்று இருக்குது. அப்போ நெட்டுக்கு வந்து ABI, அட்ரஸ்க்கு வந்து நமக்கு என்ன வரும்? BLOOPPV வரும். இப்போ இது ரெண்டுல எது நமக்கு காமனாக இருக்குது? பி தான் நமக்கு காமனாக இருக்குது. ஏன்னா நெட்டுலையும் அட்ரஸ்லையும் நமக்கு இ வந்து இருக்குது. அப்போ இது ரெண்டுல எது நமக்கு காமனாக இருக்குது? பி தான் காமனாக இருக்குது. அப்போ ஈக்கு என்ன வரும்? பி தான் வரும். அப்போ இன்னொரு ஈக்கும் நமக்கு பி தான் வரும். அடுத்து பாருங்க, டி வந்து நமக்கு எங்கே இருக்குது? இந்த டி வந்து நெட்டில் மட்டும் தான் இருக்குது. நெட்டுக்கு கரஸ்பாண்டிங் வந்து என்னது? ABI. நம்ம ஏற்கனவே வந்து பி எழுதிட்டோம், ஐ எழுதிட்டோம். அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது? ஏ தான் இருக்குது.
அப்போ Tயோட வேல்யூ நமக்கு என்னது A. ஸோ ஆன்சர் வந்து IBBA அப்படிங்கிறதா நமக்கு கரெக்ட் ஆன்சராக இருக்கும். கரஸ்பாண்டிங் இது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதில் வந்து காமனாக இருக்க எலமெண்ட்ஸ்லாம் எடுத்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அது கரஸ்பாண்டிங் லெட்டர் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீட்டுக்கு வந்து IBBA அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சூஸ் த நம்பர் குரூப் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. இந்த நம்பர் குரூப்ஸ்லாம் ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்கான். இப்போ அதில் பாருங்களேன் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு. இதில் பாருங்க எல்லாமே பிரைம் நம்பர்ஸ், இதுலையும் எல்லாமே பிரைம் நம்பர்ஸ், இதுலையும் எல்லாமே பிரைம் நம்பர்ஸ். ஆனால் இதில் என்ன 14 என்னது 7 2s are 14. அப்போ இது பிரைம் நம்பர் கிடையாது. அப்போ இதுதான் வந்து நமக்கு தப்பாக இருக்கு. ஸோ இதான் வந்து ஒரு ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை மீதி ரிமைனிங் எல்லாமே பிரைம் நம்பர்ஸ், இதில் மட்டும் 14 வந்து பிரைம் நம்பர் வந்து கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சூஸ் த செட் ஆஃப் நம்பர்ஸ் ஃப்ரம் த 4 ஆல்டர்னேட்டிவ் செட்ஸ் தட் இஸ் சிமிலர் டு த கிவன் செட். இந்த செட்டு மாதிரியே இந்த ஆப்ஷனில் எது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த செட்டு இப்போ பாருங்களேன், இப்போ இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன வரும் -4. அப்போ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன வரும் பாருங்க -8 வரும். 77 - 8 நமக்கு 69. அந்த மாதிரி எந்த ஆப்ஷன் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே 56 - 4 வந்து நமக்கு 52 வரும். அடுத்து 52 - 8 வந்து 44. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே கரெக்டாக இருந்துச்சு. இந்த ஆப்ஷன் நமக்கு கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ மீதி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து டிஃப்ரென்ஸ் வந்து வேறு மாதிரி வரும். இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து -3 பண்ணாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -8 வரும், 53. பட் இங்கே வந்து நமக்கு நமக்கு என்ன வரணும் 4 8 வரும். ஆனால் நமக்கு 3 8 வரும். ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். இந்த செட்டு தான் இந்த செட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். In the following questions, select the given figure from amongst the 4 alternatives which when placed in the blank space figure X would complete the pattern. So இந்த பேட்டர்ன் இந்த இடத்துல வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டாங்க. ஜஸ்ட் இந்த பேட்டர்ன் நம்மளே வரைஞ்சு பார்ப்போமே. அப்போ இங்கே எப்படி வரும், இங்கே எப்படி வரும், இங்கே வந்து இப்படி வரும், இங்கே வந்து எப்படி வரும், இப்படி வரும். அப்போ இந்த மாதிரி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்க. ஸோ அதான் இதோட ஆன்சராக இருக்கும். ஸோ இங்கே மாதிரி எங்கே இருக்குது, ஆப்ஷன் டி தான் நமக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து நம்ம இங்கேயே வரைஞ்சு போனாலும் இந்த பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகிடுல. அப்போ நமக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் சூஸ் த கரெக்ட் வாட்டர் இமேஜ் என்ன அப்படின்னு எடுத்தாங்க. ஸோ இந்த வாட்டர் இமேஜ்னா என்ன, அப்படியே இது வந்து தலைகீழ தெரியும். அப்போ இந்த நமக்கு இந்த லோட்டஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழ வர மாதிரி இருக்கும், இப்படி வரும். ஸோ இப்படி வரும். அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் பாருங்க. அதே மாதிரி இங்கே வந்து எனக்கு என்கிட்ட இந்த இந்த இங்கே வந்து இந்த சைடு வந்து எனக்கு 6 இது இருக்கு. அந்த இது வந்து எனக்கு எங்கிட்ட போயிடும், மேலே போயிடும். கீழே வந்து இங்கே வந்து 1 வரும். ஸோ அப்படி வந்து அப்படி என்ன இருக்குன்னு பாருங்க. நமக்கு ஏ தான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். இங்கே பாருங்க, இது தலைகீழே இருக்கு. ஆனால் இந்த 2 வந்து எனக்கு வந்து மேலே தான் இருக்கு. இது வந்து எனக்கு கீழே வந்துடும். ஸோ இது வந்து எனக்கு கீழே வந்துடும். அப்போ இது வராது, இது வந்து வராது. ஏன்னா இங்கே பூவே வந்து நமக்கு நேரம் இருக்குது, இங்கேயும் தலைகீழ இருக்குது. ஆனால் இந்த ஆர்டர்ஸ் வந்து நமக்கு ஒழுங்காக இல்லை. ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க. ஸ்டேட்மெண்ட்ல ஸ்மோக்கிங் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் ஹியூமன் வீக்னஸஸ் which tend to test the willpower of the smoker to the edge. Conclusion: it is very difficult for the smokers to give up smoking even if they want to do so. Conclusion 2: human beings have other weaknesses as well. என்ன சொல்லியிருக்காங்க, புகைப்பிடிப்பது மனிதனின் பலவீனம் ஆகும், அது ஒருவனின் தன்னம்பிக்கையை சோதிக்கும். புகைப்பிடிப்ப இது வந்து ஸ்டேட்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து அதுல இருந்து ஒரு கன்க்ளூஷன் 2 இது கொடுத்துருக்காங்க. ஸோ புகைப்பிடிப்பது வந்து நம்மளோட வீக்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கையை கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. புகைப்பிடிப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பினாலும் அதை விடுவது மிகவும் கடினம். மனிதர்களுக்கு வேறு சில பலவீனங்களும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அதோட வீக்னஸாகவும் இருக்கும், அவங்களோட தன்னம்பிக்கையை வந்து அது குறைக்கும். அதனால அவங்களுக்கு வந்து அதை விடுறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த இது கரெக்ட் தான். நெக்ஸ்ட் பாருங்க, மனிதர்களுக்கு வேறு சில பலவீனங்களும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது என்ன சொல்றாங்க,
புகைப்பிடிப்பதும் ஒரு பலவீனம். ஸ்மோக்கிங் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த வீக்னஸ். அது போக அவங்களுக்கு இன்னும் சில பல வீக்னஸும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. Human beings have other weaknesses as well. It is very difficult for the smokers to give up smoking if they want to do so. ஸோ நமக்கு ரெண்டு ஆப்ஷனுமே வந்து ரெண்டு முடிவும் நமக்கு கரெக்டாக தான் வரும். ஸோ நமக்கு ஆப்ஷன் என்னன்னா போத் 1 and 2 ஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சராக இருக்கும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Which word of the options cannot be formed using the letters of the following word? இப்போ இந்த லெட்டர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த லெட்டர்ஸ் தான் நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு இதுல வந்து எது ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு கேட்காங்க. இங்க பாருங்க, இப்போ இது வந்து ரோஸ் அண்ட் டன் இதெல்லாம் ஃபார்ம் பண்ண முடியும். ஆனா ஓட்டு வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா இந்த லெட்டர்ஸ்ல நமக்கு எங்கேயுமே டி வந்து இல்லை. ஆனா இங்க பாருங்க டி வந்து இருக்கு. ஸோ நமக்கு ஓட் அப்படிங்கிற வேர்டு வந்து நம்மளால ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் ஏ நமக்கு என்ன கேட்காங்க, கேன் நாட் பி ஃபார்ம் தான் கேட்காங்க. ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓட்டு வந்து நம்மளால ஃபார்ம் பண்ண முடியாது. கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. தீஸ் கொஸ்டின்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். ஏ கிராஸ் பின்னா என்ன அர்த்தமா, ஏ இஸ் த மதர் ஆஃப் பி அப்படின்னு அர்த்தமா, ஏ பிளஸ் பினா ஏ இஸ் சன் ஆஃப் பி அப்படின்னு அர்த்தமா. இப்போ நமக்கு இதை சால்வ் பண்ணி நம்ம இதோட ரிலேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பி கிராஸ் ஜே கொடுத்துருக்காங்க. பி கிராஸ் ஜேனா என்ன அர்த்தம், பி இஸ் தி மதர் ஆஃப் ஜே அப்படின்னு அர்த்தம். அப்போ பி இஸ் தி மதர் ஆஃப் ஜே, இவங்க தான் வந்து அம்மா. ஜேவோட அம்மா வந்து நமக்கு பி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஜே பிளஸ் பி. ஜே பிளஸ் பினா என்ன அர்த்தம், ஜே இஸ் சன் ஆஃப் பி அப்படின்னு அர்த்தம். ஜே இஸ் சன் ஆஃப் பி. பியோட சன் தான் யாரு, ஜே. அப்ப இவங்க அம்மா, இவங்க பையன். அப்ப இவங்க யாரு, அப்பாவா இருப்பாங்க பி வந்து. அப்ப இவங்க ரெண்டு பேரும் யாரு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அப்ப நமக்கு என்ன கேட்காங்க, ஹவு இஸ் பி ரிலேட்டட் டு பி கேட்காங்க. ஸோ பி வந்து பிக்கு என்ன வேணும், ஒய்ஃப் வேணும். ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர், ஒய்ஃப் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் அவுட் த ரைட் ஆப்ஷன்ஸ் ஃபார் த கன்க்ளூஷன்ஸ் டு த ஸ்டேட்மெண்ட் கிவன். ஆல் கேண்டில்ஸ் ஆர் லேம்ப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல் கேண்டில்ஸ் ஆர் லேம்ப்ஸ். ஆல் லேம்ப்ஸ் ஆர் பல்ப்ஸ். எல்லா லேம்ப்ஸும் பல்ப்ஸ். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இதுதான் ஸ்டேட்மெண்ட். கன்க்ளூஷன்ல பாருங்க, ஆல் கேண்டில்ஸ் ஆர் பல்ப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல் கேண்டில்ஸ் ஆர் பல்ப்ஸா, ஆமா, ஏன்னா எல்லா கேண்டில்ஸும் நமக்கு பல்ப்ஸா தான் இருக்கு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இது கரெக்ட். ஆல் பல்ப்ஸ் ஆர் கேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா பல்ப்ஸும் கேண்டில்ஸா இருக்கா, இல்ல, கேண்டில்ஸ் தான் வந்து பல்ப்ஸா இருக்கு, பல்ப்ஸ் வந்து கேண்டில்ஸா இல்லை. ஸோ நமக்கு இது வந்து வராது. ஸோ நமக்கு ஆப்ஷன் 1 மட்டும் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஒன்லி 1 ஃபாலோஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இன் ஹவு மெனி வேஸ் ஏ கமிட்டி கன்சிஸ்டிங் ஆஃப் 3 men and 5 women கேன் பி ஃபார்ம்டு ஃப்ரம் 5 men and 6 women. மொத்தம் வந்து 5 men 6 women இருக்காங்க. இதுல இருந்து 3 men 5 women இருக்கிற மாதிரி நான் வந்து எத்தனை வேஸ்ல கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நமக்கு வந்து 5 men வந்து இருக்காங்க. ஆனால் நமக்கு எத்தனை men தான் வேணும், 3 men தான் வேணும். அப்போ 5லேருந்து எனக்கு 3 போதும், 5C3 இன்ட்டு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 6 women இருக்காங்க. ஆனால் எனக்கு 5 women வந்து போதும். அப்போ 6C5. இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும் 5 4 3. இங்கே வந்து 1 2 3 வரும். இங்கே வந்து 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 by 1 2 3 4 5 வரும். ஸோ இதுவும் நமக்கு அப்படியே கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 3 கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து 2 வரும். அப்போ நமக்கு 10 இன்ட்டு 6 வரும். ஸோ நமக்கு 60, மொத்தம் 60 வேஸ் வந்து நமக்கு பாசிபிள். ஸோ ஆன்சர் வந்து என்ன, சி. ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சம் இதுவும் அதே சம் தான். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். எ பாக்ஸ், இதுவும் அந்த காம்படிஷன் மாதிரி தான் வரும். எ பாக்ஸ் கண்டெய்ன்ஸ் 2 white balls, 3 black balls, 4 red balls. 2 white இருக்கு, 3 black இருக்கு, 4 red இருக்கு. In how many ways can 3 balls be drawn? மொத்தம் எத்தனை பால் எடுத்தாங்க, 3 balls எடுத்தாங்க from the box if at least 1 black ball is to be included அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ நான் அதுலேருந்து மொத்தம் அப்போ நமக்கு எத்தனை பால்ஸ் இருக்குது இங்கே 5 6 7 8 9 பால்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இதில் நான் வந்து 9 பால்ஸ்லேருந்து 3 பால்ஸ் எடுக்கணுமா, அதில் எப்படி இருக்கணுமா அட்லீஸ்ட் ஒரு பிளாக் பாலாவது இருக்கணுமா. ஏதாச்சும் மேபி ஒரு பிளாக் பால் இருக்கலாம், இல்லை 2 பிளாக் பால் இருக்கலாம், இல்லை 3மே பிளாக் பாலாக கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு குறைஞ்சது ஒரு பிளாக் பாலாச்சும் இருக்கணும். நான் எத்தனை பால் எடுக்கணும், அதுலேருந்து 3 பால் வந்து எடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு சாய்ஸ் எடுத்துக்குவாங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் எடுக்கும் போது நான் ஒரே ஒரு பிளாக் பால் தான் எடுக்கேன். அப்போ ஒரே ஒரு பிளாக் பால்னால் 3C1 இன்ட்டு இப்போ ஒரு பிளாக் பால் எடுத்தேன்னா ரிமைனிங் 2 பிளாக் பால்ஸ் வந்து நான் எடுக்கணும். அது எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்லேருந்தும் இந்த ரெட்லேருந்து வரும். அப்போ ஒயிட்டும் ரெட்டும் எனக்கு எத்தனை இருக்குது, 6 இருக்குது. அப்போ இந்த 6லேருந்து நான் 2 இருக்கேன். ஸோ ஒயிட்லேருந்து பிளாக்லேருந்து 1 எடுக்கேன், இந்த ஒயிட் 2 ரெட்லேருந்து நான் வந்து 2 எடுக்கேன். ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சரும் 3C1 வந்து 3 தான் வரும் நமக்கு. இங்கே வந்து 6 × 5 1 × 2 2 5 3s are 15 15 3s are நமக்கு வந்து 45 வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் சான்ஸ் பார்ப்போம். இப்போ வந்து நான் 2 பிளாக் பால் எடுக்கேன். அப்போ 3C2. அப்போ இன்னும் நான் எத்தனை பால் எடுக்கணும்னா ஒரு பால் எடுக்கணும். ஸோ அந்த ஒரு பால் வந்து அந்த ரிமைனிங் 6லேருந்து வரும். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தோன்னா 3 × 2 by 1 × 2 வரும். இங்கே 6C1 வந்து நமக்கு 6 வரும். நமக்கு இங்கே ஆன்சர் வந்து 18 வரும். ஸோ 18 இங்கே 45 வரும். நெக்ஸ்ட்டு தேர்ட் சான்ஸ் வந்து எப்படி இருக்கலாம், நான் 3மே வந்து பிளாக் பால்ஸ் வந்து எடுக்கலாம். அப்போ 3C3 3C3 வந்து நமக்கு ஆன்சர் என்ன வரும், 1 வரும். இப்போ இந்த 45 இந்த 18 இந்த 1, ஸோ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 அப்படின்னு நமக்கு வரும். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன, கரெக்டான ஆன்சர் 64. 64 தான் நமக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த given figure 1, 2 are related to each other. Find the odd one. Odd one என்ன அப்படின்னு கேட்காங்க. ஸோ இப்போ இதை பாருங்களேன், இது அப்படியே நான் ஜஸ்ட் ஒரு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா இது இப்படி வந்துடும். இது பாருங்க, இதுவும் நான் 90 டிகிரி இப்படி ரொட்டேட் பண்ணால் இது வந்துடும். இதுவும் 90 பண்ணேன்னா ஒரு இந்த ஷேப் வந்துடும். ஆனால் இதை வந்து நான் இப்படி ரொட்டேட் பண்ணேன்னா எனக்கு எப்படி வரணும் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் எனக்கு இந்த சைடு வரும். ஆனால் எனக்கு ட்ரையாங்கிள் வந்து இதுக்கு இந்த சைடு வந்துடும். ஸோ இதுதான் எனக்கு ஆட் ஒன்னாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பாருங்க, a piece of ice floats on water அப்படின்றது பாருங்களேன். ஒரு பனிக்கட்டி தண்ணீரில் மிதக்கிறது, அடிக்கடி, சில நேரங்களில், ஒருபோதும், கிடையாது, எப்பொழுதும். ஒரு பனிக்கட்டி ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஆன் வாட்டர். ஸோ ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் வரும். ஒரு பனிக்கட்டி தண்ணீரில் எப்பொழுதும் மிதக்கிறது, ஆல்வேஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதில் பாருங்க, in a class 2/5 of the students are girls and rest are boys. If 1/5 of the girls and 1/4 of the boys are absent, which part of the total number of students is present அப்படின்னு கேட்டுக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கிளாஸ் இருக்காங்க வச்சுக்கோங்க, அதில் வந்து 100 பேர் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 2/5 வந்து கேர்ள்ஸா, 2/5 வந்து கேர்ள்ஸ் அப்படின்னா மீதி நமக்கு 3/5 வந்து நமக்கு வந்து பாய்ஸாக இருப்பாங்க. ஸோ 1 - 2/5 நமக்கு வந்து 3/5 வரும். ஸோ 3/5 வந்து பாய்ஸாக இருப்பாங்க. இப்போ 2/5 வந்து கேர்ள்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ 2/5 ஆஃப் 100 கண்டுபிடிப்போம். 1 5s 5 2 5s are 10. ஸோ நமக்கு 40 வந்து கேர்ள்ஸ் இருப்பாங்க. அடுத்து 3/5 ஆஃப் 100 என்னன்னு கண்டுபிடிப்போம். 1 5s 5 2 5 நமக்கு 60 வரும். அப்போ 40 கேர்ள்ஸ் இருக்காங்க, 60 பாய்ஸ் இருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 1/5 ஆஃப் த கேர்ள்ஸ் வந்து நமக்கு ஆப்சண்ட்டாக இருக்காங்களாம். 1/5 வந்து ஆப்சண்ட் அப்படின்னா எத்தனை பேர் வந்து நமக்கு ப்ரெசண்ட்டாக இருப்பாங்க, 1 - 1/5. ஸோ 1 - 1/5னா நமக்கு 4/5 வந்து நமக்கு ப்ரெசண்ட்டாக இருப்பாங்க. பாய்ஸில் எத்தனை பேர் ஆப்சன்ட் சொல்லியிருக்காங்க, 1/4 வந்து நமக்கு ஆப்சன்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ ரிமைனிங் வந்து எத்தனை பேர் இருப்பாங்க, 3/4 வந்து நமக்கு ப்ரெசண்ட்டாக இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த 4/5 மொத்தம் நமக்கு எத்தனை கேர்ள்ஸு, 40 கேர்ள்ஸா. ஸோ அதில் சப்ஸ்டிட் பண்ணுவாங்க. 1 5s 5 இங்கேருந்து 8 வரும், 8 4s are 32 அப்படின்னு. இங்கே வந்து நமக்கு மொத்தம் எத்தனை பாய்ஸு, 60 பாய்ஸ். ஸோ இங்கேருந்து நமக்கு ஆன்சர் 5 வரும், நமக்கு 45 வரும்.
அப்போ நமக்கு கேர்ள்ஸில் வந்து 32 பேரும் பாய்ஸில் 45 பேரும் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. அப்போ மொத்தம் எத்தனை பேர் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க? 77 பேர் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. ஸோ 100ல் வந்து 77 பேர் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன பார்ட் தான் கரெக்டு? 77/100 தான் நமக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சூஸ் த கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் தான் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த ஃபில் த பிளாங்க்ஸில். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நான் ஒன்று ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியிருக்கேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வரும். செகண்ட் ஆப்ஷனா இப்படி, தேர்ட் ஆப்ஷன் வந்து, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து. இப்போ இதுல இருந்து பாருங்களேன். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ஒரு இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பாருங்க, ஒரு கொகிரன்ஸே இல்லை. ஏ ஏ இந்த மாதிரி ஏ இப்படிலாம் போயிட்டு இருக்கு. ஸோ எந்த ஒரு கொகிரன்ஸும் இல்லை. இப்போ இந்த இதை பாருங்க, எனக்கு வந்து இங்கே ஒரு பிஏஏ பிஏஏ பிஏஏ, ஸோ அடுத்து மேபி பிஏஏ அப்படின்னு வரலாம். ஸோ பிஏஏ வருது, கரெக்டாக தான் வருது. இப்போ இங்கே பாருங்க பிஏஏ வருது, பிஏஏ வருது, இதுவும் வருது. ஆனால் இங்கே பாருங்க பிபி வந்துடுது. இங்கே பாருங்க இதுவும் எந்த ஒரு கொகிரன்ஸும் இல்லை, இது வந்து வராது. ஸோ இதுவும் வராது. ஸோ நமக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸ்டடி த டயக்ராம் பிலோ அண்ட் ஐடென்டிஃபை த ரீஜன் ரெப்ரசன்டிங் த யூத் who are unemployed but not educated. யூத் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ யூத் எங்கே இருக்காங்க? இந்த தான், இந்த டயக்ராம் தான் யூத். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? who are unemployed, அவங்க வந்து வேலைக்கும் போயிருக்கக்கூடாது, அவங்க வந்து படிச்சிருக்கவும் கூடாது. இப்போ இது வந்து நமக்கு இந்த 3ம் 6ம் எஜுகேட்டடில் வந்துடும், நான் இந்த 5ம் 6ம் எம்ப்ளாய்டில் வந்துடும். ஸோ நமக்கு அவங்க வேலைக்கும் போகக்கூடாது, அவங்க வந்து படிச்சிருக்கவும் கூடாது. அப்போ இங்கே என்ன வரும்? 2 தான். இவங்க தான் எஜுகேட்டட்லேயும் இல்லை, எம்ப்ளாய்டு வென் டயக்ராமில் இல்லை. ஸோ நமக்கு 2 தான் வந்து படிக்கவும் இல்லை, வேலைக்கும் போகல. ஸோ நமக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன? 2 ஒன்லி, ஏ அப்படிங்கிறதா நமக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, the following question is based on a dice numbered 1 to 6 in different ways as indicated. If 2 is opposite to 3 and adjacent to 4 and 6 கொடுத்துருக்காங்க. 2 is opposite to 3 and adjacent to 4 and 6. Then which of the following statements is necessarily true? எது வந்து கண்டிப்பாக உண்மையாக இருக்கும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ நமக்கு ரிமைனிங் நம்பர் என்ன இருக்குது? 1ம் 5ம் இருக்குது. இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 1 is opposite to 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 வந்து 5க்கு ஆப்போசிட்டாகவும் இருக்கலாம், அட்ஜசென்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ இது வந்து வராது. 4 is opposite to 6, அதே மாதிரி தான், ஆப்போசிட்டாகவும் இருக்கலாம், அட்ஜசென்ட்டாகவும் இருக்கலாம், ஏதாவது ஒன்றா இருக்கலாம். 4 is adjacent to 2 and 6, அதே தான் இங்கே மறுபடியும் அதே தான் சொல்லுவாங்க. ஸோ 4 வந்து ஆப்போசிட்டாகவும் இருக்கலாம், அட்ஜசென்ட்டாகவும் இருக்கலாம். இங்கே பாருங்க, 1 is adjacent to 2 and 3ன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் 2ம் 3யும் ஆப்போசிட்னு தெரியும். அப்போ ரிமைனிங் நம்பர்ஸ்லாம் அதுக்கு எப்படி தான் இருக்கும்? அட்ஜசென்ட்டாக தான் இருக்கும். ஸோ 1 is adjacent to 2 and 3 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, இஃப் ஏ இஸ் பி சிஸ்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து யாரோட சிஸ்டரா? பியோட சிஸ்டரா. சி இஸ் பிஸ் மதர். அப்போ பியோட மதர் வந்து யாரா? சி. மதர் வந்து சி. அப்போ இவங்க வந்து இவங்களுக்கும் வந்து அம்மாவா இருப்பாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் வந்து கூட பிறந்தவங்க, சிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ சியோட பிள்ளைங்க தான் ஏவும் பியும். நெக்ஸ்ட் பாருங்க, டி இஸ் சிஸ் ஃபாதர். சியோட ஃபாதர் யாரா? டியா. அப்போ எப்படி இருக்கு? டி இருக்கு, டியோட பொண்ணு வந்து சி, சியோட பிள்ளைங்க தான் ஏவும் பியும். இதில் ஏ வந்து நமக்கு என்னது? கேர்ள், ஏன்னா அவங்க சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ வந்து நமக்கு கேர்ள், பி வந்து நமக்கு பாய், இவங்க வந்து கேர்ள். நெக்ஸ்ட் பாருங்க, இ இஸ் பிஸ் மதர் தான். பியோட மதர் வந்து யாரு? இ. தென் ஹவு இஸ் ஏ ரிலேட்டட் டு டி? ஏக்கும் டிக்கும் என்ன? ஏ வந்து டிக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இவங்களோட பொண்ணு, இவங்களோட பொண்ணு, அப்போ இவங்க என்ன வேணும்? கிராண்ட் டாட்டர், பேத்தி தான் வேணும் இவங்களுக்கு. ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பாயிண்டிங் டுவர்ட்ஸ் எ உமன், ராஜ் செட் ஷீ இஸ் த டாட்டர் ஆஃப் மை வைஃப் சிஸ்டர். ஸோ ஏதோ ஒரு ஃபோட்டோ இருக்கு, அந்த ஃபோட்டோவை பார்த்து ராஜ் வந்து சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா,
ஷீ இஸ் த டாட்டர் ஆஃப் மை ஒய்ஃப் சிஸ்டர். ராஜோட ஒய்ஃப் வந்து யாரோ இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, ஏசின்னு இருக்காங்க வச்சுக்கோங்க. அவங்களோட டாட்டர், ஷீ இஸ் த டாட்டர் ஆஃப் மை ஒய்ஃப் சிஸ்டர். ஒய்ஃப் சிஸ்டரோட டாட்டர் டின்னு இருக்காங்க. இப்போ ஹவு இஸ் த ஒய்ஃப் ஆஃப் ராஜ் ரிலேட்டட் டு உமன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ராஜோட ஒய்ஃபுக்கும் இந்த ஃபோட்டோவில் இருக்க இந்த டிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு வந்து தங்கச்சி இருக்கா, தங்கச்சிக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கா. அப்போ அந்த பொண்ணுக்கு நான் என்ன வேணும்? ஆண்ட் தான் வேணும். ஸோ ஆன்சர் என்ன நமக்கு? ஆண்ட். ஆண்ட் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் செர்டன் கோட் லாங்குவேஜ் 481 அப்படின்னா ஸ்கை இன் ப்ளூவா, 246 அப்படின்னா சி இன் டீப், 698 மீன்ஸ் சி லுக்ஸ் ப்ளூ. தென் வாட் நம்பர் இஸ் த கோட் ஃபார் லுக்ஸ்? லுக்ஸுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்காங்க. 481 வந்து ஸ்கை இன் ப்ளூ, 246 வந்து சி இன் டீப், 698 வந்து சி லுக்ஸ் ப்ளூ. இப்போ இங்கே பாருங்க, நம்ம லுக்ஸ் தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இதுவும் பாருங்க, 246 698 பாருங்க, நமக்கு என்ன வேர்டு காமனாக இருக்குது? சி அப்படிங்கிற வேர்டு காமனாக இருக்குது. அப்புறம் என்ன நம்பர் காமனாக இருக்குது? 6ங்கிறது காமனாக இருக்குது. அப்போ சிக்கு என்ன வரும்? 6 வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு போச்சு. அடுத்து இதுவும் பாருங்க, இங்கே வந்து என்ன வேர்டு இருக்குது? ப்ளூ இருக்குது. இங்கேயும் வந்து ப்ளூ இருக்குது. இங்கே என்னென்ன வேர்டு காமனாக இருக்குது? 481 698ல் 8 வந்து காமனாக இருக்குது. அப்போ 8 வந்து நமக்கு ப்ளூக்கு வரும். அப்போ இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது? 6 போயிடுச்சு, 8 போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் 9 இருக்குது. ஸோ 9 தான் வந்து நமக்கு எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லுக்ஸுக்கு வந்து வரும். ஸோ நமக்கு லுக்ஸுக்கு வந்து என்ன கோடு வரும்? 9 வரும். ஸோ ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதுவரை வந்து நம்ம கொஞ்சம் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம அடுத்தடுத்து வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோம்.